நீங்க வந்து அவரு அதாவது இன்னைக்கு நேத்து ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன் நான். இலவசங்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இலவசங்களை கொடுத்தீங்கன்னா எப்படி நீங்க மாநில வளர்ச்சிக்கு உண்டான அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற உள்கட்டமைப்புக்கு உண்டான அந்த நிதியெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? நமக்கு எல்லாமே இந்த இலவசம் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி மாநில வளர்ச்சி பாதை கொண்டு போறதுக்கு உண்டான நிதிகள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இலவசங்களை கண்டிச்சிருக்கிறார். மகாராஷ்டிரால இப்போ அவங்க பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒவ்வொரு கடந்த தேர்தலுக்கு முன்னாடி 7 மாசங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 7000 கொடுத்திருக்கிறாங்க. 7000 ரூபாய் கொடுத்து லட்சக்கணக்கான கூடிய அரசாங்க பணத்தை கொடுத்து அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு டெல்லியில பொறுத்தவரைக்கும் இருக்கிற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாஜக அறிவிப்பு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கேஸ் சிலிண்டரு பெண்களுக்கு 2000 ரூபாய் மாதம் 2000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஒரு இலவசங்களை கொடுத்து தேர்தலை வெற்றி பெற நினைச்சு அவங்க பாஜக அவங்க கட்சியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்படி பேசலாம்? அதாவது சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், யூ ஆர் a big disappointment. நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு படித்த ஒரு இளைஞர்களுக்கு வருங்கால ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்க வேண்டிய நபர். உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் மோசமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. உங்களுடைய அறிக்கைகள் அப்படிதான் இருக்கு. சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுடைய மாநில தலைவர். அந்த பதவியை தக்க வச்சுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு சகோதரருக்கு. அதனால கூடுதல் பொய்களை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர்